எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுதந்திரமும் போராட்டமும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த சுதந்திரம் என்பது அவ்வளவு எளிதாகலாம் கிடைச்சிடல. பல்வேறு வகையான போராட்டங்களுக்கு பின்பும் ரத்தம் சிந்துதல், அகிம்சை முறை, ஆயுதமேந்தி போராடுதல், இப்படி பன்னெடுங்காலமாக ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம இனிமேல் போராடவே தேவையில்லையா? மனித வாழ்க்கை ரொம்ப இயல்பாகவும் அழகாகவும் தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்படி இருக்காது. ஒரு உயிரினமும் தான் உள்ளவரை தன்னுடைய வாழ்விற்கு தேவையான உரிமைகளை பெற போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி போராடாமல் அல்லது கேட்காமல் எல்லாம் கிடைத்துவிடும் என்கிற எண்ணம் எதை போன்றது அப்படின்னா, வயலுக்கு போகாமலே விளைச்சல் எல்லாம் நல்ல அமோகமாக விளைந்து அகச்சிறந்த பலன் கிடைத்துவிடும் என்பதை போலதாகவும், சத்தமே இல்லாம கடல் ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்றத விரும்புவதை போலாகவும், இடிமின்னல்லாம் அடிக்கக்கூடாதுங்க ஆனா மழை மட்டும் நல்லா பொழியணும் அப்படின்றத போலதாகவும் தான் அது இருக்க முடியும். இந்த அதிகார வர்க்கம் அல்லது ஆளும் வர்க்கம் எப்பொழுதுமே கேட்காமல் எதையும் தரமாட்டார்கள். அது இதுவரைக்கும் நடக்கவும் இல்லை. மக்களுடைய பொறுமையை ஒரு அரணாக கொண்டு அதற்கு ஏற்றார் போல அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்துக் கொள்கிறார்கள். அதிகார வர்க்கம் கொடுப்பவர்களாகவும் மக்கள் வாங்குபவர்களாகவும் இருக்கும் வரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பதிலாக இங்கு அனைவரும் சமம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கூறியதைப் போல சமத்துவ போக்கு மலரும் பொழுது நாட்டு மக்களும் மகிழ்ச்சியுடன் செழிப்படைவார்கள். இது ஒரு தனிமனித வாழ்க்கை போராட்டத்தில் தொடங்கி அரசாளுகின்ற ஒரு ஆட்சியாளர்களுக்கும் இதே நிலைமைதான். இப்படி மக்களுக்கான ஒரு இடைவெளி குறைந்து அதிகார வர்க்கமும் மக்களும் இணக்கமாக வாழும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கு நடக்கின்ற ஆட்சி மிகச் சிறந்த ஆட்சியாக உச்சத்தில் கோலோங்கும். உலக மக்களால் அது மதிக்கப்படும். அது போன்ற ஒரு நேர்மறையான சிந்தனை கொண்ட, வளர்ச்சியை நோக்கிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சி வரும் பொழுது அல்லது ஒரு தத்துவம் அமையும் பொழுது மக்களும் இன்புறுவர். நன்றி.